சரி, ஓகே சார். இங்கு விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தில் மியான்மர் நாட்டிலிருந்து மீட்கப்பட்ட மதன்ராஜ் என்ற சகோதரர் அவரை மீட்பதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இங்கு சிப்பிப்பாறை கிராமத்தில் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு கூட்டத்தை கிராம மக்கள் இங்கே நடத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு இந்த கிராமத்தை சார்ந்த மதன்ராஜ் மட்டுமல்ல, இந்த சகோதரருடன் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நவீன்குமார், சித்திரை செல்வன் ஆகிய 3 காப்பாற்றப்பட்டனர். அவர்களை காப்பாற்றியது எப்படி, அதையெல்லாம் நான் விளக்கி சொன்னேன். கிராம மக்களும் இங்கே இந்த சிப்பிப்பாறை கிராம மக்களும் அதற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதுபோன்று நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேற்ற பிறகு 10க்கும் மேற்பட்ட நபர்கள், திருச்சி என்னுடைய தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்களை நான் காப்பாற்றியுள்ளேன். அதே வேளையில் வெளிநாடுகளில் வேலைக்கு சென்றவர்கள் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு அந்த கிராமங்களுக்கு, அவர்களுடைய வீடுகளுக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அது போன்ற நிகழ்வுகளையும் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக நான் செயல்பட்டேன். இது என்னன்னா, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆறுதல் கொடுக்க ஒரு விஷயம் என்னன்னா, சாதாரண இது மாதிரி ஜனங்க அவங்களுடைய இந்த துக்க நிகழ்வுகளையும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி துயரற்ற சம்பவங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க, திருச்சி தொகுதி மக்கள் கொடுத்திருக்கிறாங்க, என்னுடைய இயக்கம் மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ மற்றும் என்னுடைய இயக்க தோழர்கள் தொண்டர்கள் கொடுத்திருக்கிறாங்க. என்னுடைய கடினமான இந்த அரசியல் பயணத்தில் எனக்கு இது போன்ற நிகழ்வுகளை கலந்துக்கிறது சரி, இது போன்ற துயர சம்பவங்கள்ல சிக்கி இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆறுதல் கொடுக்குது. வேற ஏதாவது